Morning, praise Lord. Welcome to this video. நான் வளர்ந்த சபையில் வந்து 5 வருடங்கள் அப்புறம் அதுக்கு மேற்பட்டு கூட நாங்கள் அங்கே பயிற்சி எடுத்தோம். அதில் வந்து இப்பயும் கூட நாங்கள் அங்கே விசிட் பண்ணுறோம். குழந்தை ஊழியத்தை ஃபாலோ அப் மினிஸ்ட்ரியாக செய்கிறோம். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புகிறாரு. லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கு கூட நான் போயிருந்தேன். இப்போலாம் முடிய மாட்டேங்குது, அதனால் ஃப்ளைட் பிடிச்சி கூட போகிறேன். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்னென்னா வந்து நம்ம வந்து அற்ப விசுவாசிகளாக கர்த்தர் கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவங்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ரட்சிக்கக்கூடாத படிக்காருடைய கரம் வந்து குறுகி போகல, நம்ம வந்து விசுவாசிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை லாஸ்ட் மந்த்து வந்தது. அதுக்கு முன்னாடி கூட எனக்கு பர்சனலாக கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு. கர்த்தர் ஒன்று வல்லமையான சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவார், அது ஒன்று சொன்னார். அப்புறம் வந்து அநேக படிப்பாளிகளுக்கும் அநேக குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஒன்று ஊழியக்காரியாக வைப்பார் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அது கடந்த 30 ஆண்டுகளாக நான் வந்து அதை பார்த்து வரேன். கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு தான் போகிறேன். அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சராக தான் நான் இருந்தேன். ஆனால் கூட என்னுடைய ஜிவிஎஸ் ஆட்சி அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தாங்களும் பார்க்குறாங்க, வீட்லேயும் போய் சொல்கிறாங்க. அதேமாரி கோலீக்ஸும் வந்து அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் பேசுகிறாங்க. அது போல் அநேக படிப்பாளிகள், அதாவது கணக்கு இந்த மூளை உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்னுடைய சாட்சி வந்து பலனுள்ளதாக இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா வந்து பவுல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படிப்பாளி, கமாலியேல் அப்படின்ற ஒரு ஆசிரியரின் பாதத்தில் அமர்ந்து பாடங்களை பயின்றவர். 60 புத்தகங்களில் பல புத்தகங்களை அவர் தான் எழுதினார். பலருக்கும் பிரயோஜனமாக அவர் புத்தகங்களை எழுதினாருன்ட்டு இருக்குது. ஸோ அவர் படிப்பாளிகளுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பேதுருவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 புத்தகம் தான் அவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து பவுலை பற்றி எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. பவுல் பல நிருபங்களில் இதை குறித்து பேசியிருக்கிறான். ஆனால் வந்து அதில் கருகலாக இருக்குது, அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. இது வந்து அறிகிறதுக்கு அரிதான ஒன்றெல்லாம் கிடையாது. கிறிஸ்து வந்து ஜெப ஜீவியத்தை தான் ஒதுக்கிறாரு. மறுபடி பிறந்த அனுபவம்னா இதில் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நம்முடைய இருதயத்தில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தீபம், கர்த்தரை நேசிக்கிற நேச தீபம் அப்படி சொல்லலாம். அதுமாரி அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் அப்படி இருக்குது. நேச அனல் அப்படியெல்லாம் இருக்குது. விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே பறந்த கொடி நேசமே அப்படியெல்லாம் இருக்கு. அதுபோல் கர்த்தர் மேலே நம்ம அன்பு வைக்கணும், நேசிக்கணும். அப்போ தான் நம்ம மனவாட்டியாக ஆக முடியும். அதுக்கு ஆரம்பம் என்னென்னா வந்து நம்ம இருதயத்தில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய தீபம் தான். கர்த்தர் வந்து அதை சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியாக இருக்கிறதுனால தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து அவருடைய பிள்ளையாக மாறுறோம். அதை தான் அதிகமாக நம்ம மாறும்போது அவர் நம்மளோட பேசுவார், நம்மளை ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்து வளர்ப்பார். அது ஒரு அனுபவமே இல்லைன்னா வந்து கஷ்டம்தான்.
அதை பேதுரு எல்லாராலையும் இது முடியாதுன்னு தான் அவர் வந்து படிப்பாளிகளுக்கு பவுல் பேசியிருக்காரு. எல்லாராலையும் அதே மாதிரி பிரெயின் ஒர்க்கை செய்ய முடியாது ஒரு வேலை. அதனால் பேதுரு வந்து ஒரே புத்தகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், நீங்கள் ஒரே புத்தகத்தை படித்தாலும் அதே தான், பல புத்தகங்களை படித்தாலும் அதே தான் அப்படின்னு ஒரே ஒரு இதுலேயே அவர் அதில் பவுலை பற்றியும் அவர் சொல்லி முடிச்சிருக்கார்.